அப்ரஹாம் வணக்கம். அதானிக்கு தொடர்ச்சியாக மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதானிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் அவருக்கு ஏதுவான பல்வேறு செயல்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்பது மேலும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. தி கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியில் அதானியினுடைய சூரிய சக்தி மின் உற்பத்திக்காக எல்லையில், அதாவது பாகிஸ்தான் உடனான எல்லையில் பல்வேறு விதிகளில், எல்லை பாதுகாப்பு விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனுடைய பின்னணி முழு தகவலை பொறுத்தவரையில் குஜராத்தில் உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட்டு வரக்கூடிய பணியை அதானி மேற்கொண்டு வருகிறார். இந்த பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக இந்த இடத்தில், அதாவது சூரிய மின்சக்தி மின் உற்பத்திக்காக அமெரிக்க முதலீட்டாளர்களிடம் ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே அதானிக்கு எதிராக நியூயார்க் பெடரல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. அந்த ஒரு நிகழ்வு என்பது அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை டொனால்டு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதில் குறிப்பாக அமெரிக்காவில் 1977ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டினர் ஊழல் தடுப்பு நடவடிக்கை சட்டப்படிதான் அந்த அதானி மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த விதிகளை, அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அதானிக்கு ஒரு தற்காலிக ஒரு நிவாரணமானது அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் அதன் அடிப்படையில் ஒரு தற்காலிக நிவாரணமானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதானிக்கு இன்னும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலான சம்பவமான ஒரு செய்தி என்பது கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அதானி லாபம் அடைவதற்காக பாகிஸ்தான் உடனான எல்லை பாதுகாப்பு தொடர்பான விதிகளில் மத்திய அரசு திருத்தம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்ன திருத்தம் என்றால், எல்லை பாதுகாப்பு விதிகளின்படி இதுவரை பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் வரை எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி கிடையாது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் வரை எந்த கட்டுமானத்திற்கும் அனுமதி கிடையாது. ஆனால் குஜராத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மூலமாக ஒட்டுமொத்த மத்திய அரசு எல்லை பாதுகாப்பு விதியில், குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் வரை சூரிய மின் தகடுகள் காற்றாலை அமைப்பதற்காகவும் சூரிய மின் தகடுகளை கொண்டு செல்வதற்காகவும் அங்கு காற்றாலை அமைப்பதற்கு ஏதுவாக 2023 மே 8ஆம் தேதி பாதுகாப்பு விதிகளில் மத்திய அரசு திருத்தம் செய்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு தனி நபருக்காக இந்திய பாதுகாப்பு சம்பந்தமான விடயத்தில் எப்படி இவ்வளவு பெரிய தவறு என்பது நடந்திருக்கிறது என்றும், அதானிக்காக எல்லை பாதுகாப்பில் எப்படி திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக எல்லையில் ரோந்து செல்லவும் பீரங்கி வாகனங்கள் செல்வதற்கு ஏதுவாக அந்த பகுதியில் என்பது கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் ரோந்து வாகனங்கள், ராணுவ வீரர்கள் செல்வதற்கு அங்கு இடையூறாக இருக்கும் என்றும், ராணுவ வீரர்களுக்கான நாட்டின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகும் என்றும், அங்கு ரோந்து செல்ல அச்சமான ஒரு சூழல் காணப்படும் என்றும் கூறப்படும் நிலையில் அதை எப்படி அதை கவனத்தில் கொள்ளாமல் கட்டுமானத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது மத்திய அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியும் எதிர்க்கட்சி முன்வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே அதானிக்கு எதிராக இண்டன்பர்க் அறிக்கை, அதே போன்று நியூயார்க் நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட், அதை தொடர்ந்து அடுத்தடுத்து அது போன்ற சம்பவம் இருந்தும் அவர் மீண்டு வந்தாலும் கூட தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அதானிக்கு மத்திய அரசு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவருக்கு சாதகமாக ஏன் எல்லை பாதுகாப்பு விதிகளில் கூட மாற்றம் கொண்டு வருகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த விவகாரத்தை முன்வைத்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதை அடிப்படையாக வைத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் இதை அவர் பதிவிட்டு இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தனிநபருக்காக பாஜகவுடைய தேச பாதுகாப்பு முகத்தை என்பது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றும், போலி தேச பாதுகாப்பு கொண்டவர்கள், தேசபக்தி கொண்டவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் வங்கதேசம், சீனா, மியான்மர், நேபாள் போன்ற எல்லைகளில் கூட அதானிக்காக ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பியிருக்கின்றார். இப்படி அதானிக்காக பாகிஸ்தான் உடனான எல்லை பாதுகாப்பு விதிகளில் திருத்தம் கொண்டு வந்திருப்பட்டிருக்கூடிய நிகழ்வு தொடர்பான வெளியான செய்தி என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ரஹாம்.